நான் உத்தரா பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு லவர்ஸ் டே. வேலன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே. எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். காதலர் தினம் நல்வாழ்த்துக்கள். காதலர் தினர் இருங்க. காதலர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆமா, நீ வாயில வரலையே நீ சொல்றது. கொஞ்சம் டக்கு ஸ்லிப் ஆகுது. இப்பயா நீ வேலண்டைன்ஸ் டே பத்தி நீ பேசுற? நீனு நான் இன்னைக்கு நிறைய சேனல் ஃபோன்ல யூடியூப்ல பார்த்தேன், நிறைய டிக்டாக் பார்த்தேன்னா ஃபுல்லா இன்னைக்கு லவர்ஸ் டேன்றதுனால எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஏய், லவர்ஸ் டேங்க. நீங்க லவர்ஸ் டேக்கு எனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்குறீங்க? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. அதாவது லவருக்கு மட்டும் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சொல்லு. கட்டின பொண்டாட்டிக்கும் வாங்கி கொடுக்கலாம். கட்டில பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கலாம். யாரு மேல அன்பு வச்சிருக்கிறாங்களோ சொல்ற மாதிரி பையன் தான் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, பிள்ளை, யாருக்கு வேணாலும் அன்பை வெளிப்படுத்தலாம். ஓகேவா? லவர்ஸ் டேனா வந்து அன்பு யார் மேலாம் வச்சிருக்கோமோ உங்களுக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். ஓகேவா? நீ எதுக்கு இப்போ அதை பற்றி பேசிட்டு இருக்கிற? நீங்க லவர்ஸ் டே இல்ல, திடீர்னு தான் நீங்க ஞாபகமே வந்துச்சு. சரி, நீங்க போனை ஓபன் பண்ணாவே போன்ல இதுதான் வருது. அப்புறம் இதை பத்தி பேசாம நம்மளால மட்டும் கம்முன்னு இருக்க முடியுமா? அதனால இன்னைக்கு இதை பத்தி அது நான் டைரக்டா வீடியோல தான் கேட்டிருக்கிறேன். இப்போ உங்களை நேர்ல கூட நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்கல. அதனால எனக்கு என்ன வாங்கி தந்திருக்கிறீங்க இது வரைக்கும்? இல்லை உத்ரா, இப்போ லவர்ஸ் டேனா வச்சுக்கா, ஏதாவது வருஷத்தில் ஒரு டைம் வாங்கி கொடுத்தாக்கா வாங்கி கொடுக்கலாம். உனக்கு தான் மாதம் நான் வாங்கி கொடுத்துட்ருக்கிறது. என்னன்னா நினச்சா ஒன்று கேட்குற, டக்குன்னு உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன்ல. அப்புறம் என்ன தனியாக வேற வேணுமா உனக்கு? அதாவதுங்க, நீங்கள் மாதம் வாங்கி கொடுக்கறதும் இன்னைய தினத்துக்கு நீங்க இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வருஷம் நீங்க மாசம் வாங்கி கொடுக்கறத நீங்க அடுத்த நாளே கேளுங்க, நான் மறந்துடுவேன். அடுத்த மாசம் கேளுங்க, நான் மறந்துடுவேன். ஆனா வந்து நீங்க இந்த வருஷம் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து அடுத்த வருஷம் நீங்க என்ன போன வருஷம் நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி கேளுங்க, நான் கரெக்டா சொல்லுவேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் அந்த ஒரு நாளுக்குள்ள பவர். அப்படியா? சரி, கிளம்பு. டக்குன்னு போய் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வா. நம்ம வெளியில் போகிறோம். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு புடவை எடுத்து தருவீங்களா? புடவை நினச்சேன் நான், நீ புடவை தான் கேட்பேன்னு. எவ்வளோ புடவை வச்சுட்டு இருக்கிற நீ? இன்னும் புடவை கேட்டுட்டு இருக்கிற? 2 சாரி வச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் இன்னும் புடவை கேட்டுட்டு இருக்கிறேன். நான் இந்த ட்ரிப்பு கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு. எனக்கு காட்டன் சாரி ஒன்று வேணும். அதனாலதான். சரி, ஓகே, கண்டிப்பாக வாங்கி தரேன். சரியா? நீங்க புடவை மட்டும்தாங்க எடுத்து கொடுக்கணும், வேற எதுவுமே. அதுக்கப்புறம் பிளவுஸுக்கு உங்களை காசு நான் நச்சரிப்பேன். ஒரு நேரம் என்கிட்ட காசு இருந்தா நான் கொடுத்துருவேன், ஒரு நேரம் கொஞ்சம் காசு கையில இல்லைன்னா உங்களை கேட்பேன். ஆனா இனிமே அந்த தொல்லையே இல்லை. ஏன் உத்ரா, என்ன சொல்ற? இங்க பாருங்க, இன்னும் ஃபினிஷ் பண்ணல, கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணணும். ஏய், எல்லாம் அரைக்குறையா இருக்கும். பாதி ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஓ, இதான் செஞ்சுட்டு இருந்தியா நீனு? பாதி ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஜாக்கெட் தச்சிட்டியா? ஓ, ஒரே நாள்ல முடிச்சிடலாம். ஒரே நாள் இல்லைங்க, கொஞ்சம் வந்து கத்துக்கிட்டேன். அதாவது வந்து இன்னும் அவங்க எனக்கு கட் பண்ண சொல்லி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்க கட் பண்ணி தரேனோ அதெல்லாம் நீ ஜாயின் பண்ணு, நான் சொல்லி தரேன்னு சொல்லி அதை தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கட் பண்ண சொல்லி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து கட்டிங் வந்து பிளவுஸ்ல எனக்கு பண்ணி தர மாட்டேன், நியூஸ் பேப்பர்ல தான். ஏன்னா எனக்கு கட் பண்ண தெரியாது இல்ல, நம்ம துணியை வாங்கிட்டு போய் வீணாக கூடாது இல்ல. அதனால நீ தச்சனா உனக்கு கட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால தைக்க கத்து கொடுத்தாங்க. இன்னைக்குதான் எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போய் முடிச்சிட்ட வேலையை. என்ன பேலன்ஸ் இருக்கு? தைக்கணும், கைதான் ஜாயின் பண்ணணும். எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? ஈஸியா தான் இருக்கு. ஈஸியா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுதா உங்களுக்கு? இது நான் தலைகீழே காமிக்கிறேன் பாருங்க. ஓ, இது உடம்பா? இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இதெல்லாம் பொத்துன்னு உழுதுன்னு ஃபினிஷ் பண்ணல. என்ன கையெல்லாம் அங்க கைதான் நீ ஜாயின் பண்ணல. நான் எல்லாம் வச்சிருக்கிற. ஓ, இதுவா? இது கையா? இது கை. இது வந்து நம்ம இப்ப வந்து ஜாயின் பண்ணணும். அதுதான் நாளைக்கு தான். எனக்கு மணி ஆயிடுச்சு. அதாவது அவங்க வந்து டப்புன்னு செஞ்சுட்டாங்க. அவங்க வந்து கரெக்டா அந்த அளவுலாம் வச்சு இந்த
அதாவது அவங்களுக்கு தச்ச சர்வீஸ் இருக்குல்ல, எனக்கு இதான ஃபர்ஸ்ட் டைம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான். அதனால எனக்கு கொஞ்சம் தான் லேட் ஆச்சு. பரவாயில்ல, நான் எனக்கு கத்துப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னம்மா நீ நம்பி, ஐயோ நீ பிளவுஸ் தைச்சு இப்ப பாதி வந்துட்ட, நீ கத்துப்ப நம்பிக்கை இருக்குன்னு சொல்ற. கிடையாதுங்க, நம்பிக்கை இருக்குன்னு நம்பி நீ இந்த அளவு வந்துட்டு என்னால நம்ப முடியல. நீ நம்பிக்கை இருக்குன்னு வேற சொல்ற. அதான் வந்துட்டு கத்துக்கிட்டு தச்சுட்டியே, ஜாக்கெட்டே தச்சுட்டியே. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா பரவாயில்ல, இந்த அளவு வந்துட்டல. எவ்வளவு ஆர்வம், எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு. இன்னும் ஒரு 2-3 ஜாக்கெட் தொடர்ந்து தச்சேன்னா, அதாவது வந்து பேசிக்ல இருந்து போயிருந்தா எனக்கு கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. அவங்களே சொன்னாங்க, நீ இப்ப சுடிதாரு, டாப்பு, இந்த ஷிம்மிஷ் இதெல்லாம் வந்தா உனக்கு வந்து இந்த கை, கழுத்து அதுலயே எல்லாமே வந்துடும். அதனால உனக்கு தெரிஞ்சிடும் பிளவுஸ்ல. இப்ப நீ டைரக்டா பிளவுஸுக்கு வர்றதுனால உனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால ஒரு 2-3 பிளவுஸ் நீ வந்து தச்சனா, அதுக்கே லைனிங் இப்போல்லாம் இறங்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீ இதுல நல்லா பழக்கமாகணும். பழக்கமானதான் லைனிங்ல வந்து உனக்கு பழக்கமாகும். ஏன்னா 2 துணி, அது சிங்கிள் துணியில நீ பழகினாதான் அதுல 2 துணி நீ ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சொல்றதும் சரிதானே. ஓகே ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒரு ஜாக்கெட் தச்சுட்டு எடுத்துட்டு போய் கத்துக்கிறேன்னு பேர்ல ஒரு காசு, ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து காசை வந்து மிச்சப்படுத்திட்டு. அக்கா அங்க வராங்க, அவங்க 6 மாசமா வராங்க. அவங்கலாம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைன்னு தைக்கிறாங்க. அவங்க இப்ப நான் போனதுக்கு அப்புறமே இப்ப 3 ஜாக்கெட் தைச்சிட்டாங்க. ஒரு ஜாக்கெட்டை 2 நாளைக்கு எடுத்துக்கிறாங்க. அதுக்கே அவங்கள்ட்ட மிஷின் இல்லையாட்டுக்கு. இங்க உள்ள மிஷின்லயே எடுத்துட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல தைக்கிறாங்க. பரவாயில்ல, போக போக அது ஆனா அந்த அக்காவுக்கு இன்னும் அவங்க தான் கட் பண்ணி தராங்க. இப்பதான் அவங்களும் ஜாக்கெட் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் போக போக வந்துடும் உத்தரம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. என்கிட்ட எப்படின்னு மட்டும் காட்டினா ஒரே நல்ல விட்டுறல உன்ட்ட கற்று தர. அதெல்லாம் கண்ணு பார்த்தா கையை செய்யும் ஆட்டோமேட்டிக்கா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சொல்லாதீங்க, கொஞ்சம் அந்த கட் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா பார்த்து. தைக்கவே கரெக்டா போயிடுச்சு. உனக்கு தையல் நேரா வந்துருச்சு. அதுதான் கொணலாம் வருதுன்னு சொன்னா அதே நேரம் வந்துருச்சு. கட் பண்றதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. ஈஸியா முடிச்சுக்கலாம். ஓகேவா, முடிச்சிருவோம். அதுதான் எடுத்து நாளைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். அதனால நீங்க சாரி எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். நம்மலாம் ஜாக்கெட்லாம் நீனே பார்த்துப்ப. ஐயோ கடையில் கொடுத்து தைக்கும் போதே நீ அவ்வளோ சாரி கேட்ப. இப்போ வந்துட்டு நீனே தைச்சி போடுற மாதிரி இருந்தால் அப்புறம் டெய்லி ஒரு சாரி கேட்பியா? அதாவது அப்படிலாம் கிடையாது, ஒரு மிச்சம்னு வச்சுக்க வேண்டியதா. இது வந்து என்னுடைய பேக், இது என்னுடைய பேக், ஜிப்பு வச்ச பேக், சூப்பரா இருக்குல்ல. இது ஒரு ட்ரிப்பு கடைக்கு, நகை கடைக்கு போனோன்னா அங்கே கொடுத்தாங்க, அதை அப்படியே வச்சிருந்தேன். அதில் வந்து ஸ்கேலு, இந்த இது நூல், ஊசி, பட்டனு, அப்புறம் சிசரு, இதெல்லாம் வச்சுப்ப செட்டா. ஸ்கூல் பிள்ளைங்க பேக் மாதிரி காட்டுற, அதெல்லாம் வச்சிருக்கிறேன்னு. அவங்க நோட்டு புக் வச்சிருப்பாங்க, நான் வச்சிருக்கிறேன். சரி ஓகே. காமிக்கணுந்தாங்க நான் வந்தேன். நான் காமிச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தைச்சிருக்கிறேன். நான் அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரைக்குறையா தைச்சாலும் தைக்கணும்னு ஒரு ஆர்வம் எடுத்து தைச்சிருக்கிறேன். போகப்போ சில பேர்லாம் 10 வருஷம் சர்வீஸுக்கே வந்து அங்கே சரியில்லை இங்கே சரியில்லைன்னுவாங்க. நான் தைச்சிருக்கேன். நான் போட்டு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். நான் இது உங்கள்கிட்ட இதுக்கு நான் சாரீ வச்சிருக்கிறேங்க. இது புது ப்ளவுஸ் தான். இது சாரீக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் உங்கள்கிட்ட கட்டி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிள் ப்ளவுஸ் தான், வீட்டுக்கு மாற்றிட்டு போடுற ப்ளவுஸ் தான். எடுத்து காமிக்கிறேன். சரிங்க, இவர் வேற கடைக்கு கூப்பிட்டுருக்கிறாரு, என்ன வாங்கி தராரு. கடைக்கு நான் கூப்பிடல, நீனே முடிவு பண்ணிக்கிட்ட கடைக்கு போகணும்னு. அதை வந்து இந்த டைம் வந்து நீ வந்து உனக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்ட. வீடியோல கட் பண்ணாம போடணும். நான் கட் அப்படி இல்ல சொல்றேன், நானு கட் பண்ண மாட்டேன் சொல்லு. அதனால நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே நூடுல்ஸ் சாப்பிட்டா 5 நிமிஷத்துல ரெடியாகி வர போறோம். போய் ரெடியாகி வந்து நம்ம போய் கடையில பார்ப்போம். ஓகே ஓகே, பாய் பாய் பாய்.